சின்ன மருமகள் பிரமோத் தமிழ் செல்வி ஆதாரத்தோட எல்லா விஷயங்களுமே சொன்ன உடனே சேது அந்த கல்யாணத்தையும் நிப்பாட்டிடுறாங்க. இப்படிப்பட்டவங்க இனி இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாமரை மேலேயும் அவங்க அம்மா மேலேயுமே ராஜாங்க வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் நாங்கள் பண்ண தப்பு தானே, அதுக்காக எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் இதெல்லாம் வேண்டான்றாங்க. பண்ண தப்புன்னு தெரியுதுல்ல, அதுக்கப்புறமா ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு சரியான ஒரு தண்டனையை கண்டிப்பாக நான் கொடுத்தாகவேன்றாங்க. ஆனால் ப்ளீஸ் நான் அப்படி மட்டும் பண்ணிடாதீங்கன்ட்டு ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன கெஞ்சி கதறி கேட்டாலுமே கண்டிப்பாக நீ உனக்கான தண்டனை நீ அனுபவிச்சுதான் ஆகணுன்றாங்க. நானும் போனா போட்டேன்னு பார்த்தா ரொம்ப தான் ஓவரா போய்கிட்டு இருக்கேன்றாங்க. இங்க பாரு, இப்படியெல்லாம் உன்னை சும்மா விட்டதா இல்லை, ஒவ்வொரு முறையும் தப்பு பண்ணும்போது உங்களை மன்னிச்சு விட்டு தான் இப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு இதில் இருக்கீங்கன்றாங்க. அதனால உங்களுக்கு சரியான ஒரு பாடத்தை நான் கற்றுக் கொடுத்தே ஆகுவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லை அது வந்து ஏன்னா வந்து போய் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க, போலீஸ்மே வராங்க. ஆனால் ப்ளீஸ் என்ன இந்த ஒரு டைம் நான் என்னை மன்னிச்சு விட்டுருங்க, இனி இது மாதிரி பண்ண மாட்டோன்றாங்க. இனி பண்ண மாட்டோம்னு சொல்றீங்களா, மறுபடியும் இதே தப்பை தான் நீங்கள் செய்வீங்க. அதனால் இனியும் நான் மன்னிச்சு விட்டேன்னா சரியாக வராது, உங்களுக்கான பாடத்தை கற்றுக் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க தாமரை. அதோட இந்த பிரமவும் முடிச்சிருக்கு.